போயிடறான். லண்டன் போகிற வழியெல்லாம் அவனுக்கு ஒரே நினப்பு. அப்போ லண்டன் போனதுக்கப்புறம் அவன் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். லண்டன் எப்படி இருக்குது, மார்ஷஸ் எப்படி இருக்குது, லண்டனில் இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, அங்கே இருக்க பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு லண்டன் போய் இறங்குறான். அப்போது லண்டனில் இறங்கின உடனே அவன் வந்து கோர்ட்டுக்கு போய் பார்க்குறான். கோர்ட்டில் ஜாகஸ் தேடும்போது ஜாகஸ் இல்லை. அப்போ அங்கே வெம்மிக் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருப்பார். வெம்மிக் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஜாகஸ்க்கு கிளர்க்காக வேலை செய்யக்கூடிய ஆள் தான் நம்ம வெம்மிக் அப்படிங்கிறவர். வெம்மிக் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாகஸ் வருவார், ஜாகஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவங்க உட்கார வச்சுட்டு இருப்பாரு. அப்போது ஜாகஸ் வந்துடுவார். ஜாகஸ் வந்தோடனே ஜாகஸ் நம்ம வெம்மிக்கிட்ட வந்து சொல்லுவார், ஆர்டர் போடுவார். இந்த மாதிரி நீ வந்து நம்ம பிப்பை வந்து டேக் கேர் பண்ணிக்கோ, பிப் வந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுவேன், நீ வந்து அவனுக்கு இடத்த காட்டிடு, அவன் எங்கே போய் தங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லண்டனில் வந்துட்டு ஒரு பிளேஸ் சொல்லுவார். அந்த பிளேஸ் தான் பெர்னார்டின். ஓகேவா? ஸோ லண்டனில் வந்து பெர்னார்டினில் தான் இவன் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு காட்டிடு அப்படின்னு சொல்லுவார். இவனை வந்து பெர்னார்டினில் கூட்டிகிட்டு போயிட்டு வெம்மிக் அண்ட் பிப் வந்து போவாங்க. போனோடனே வெம்மிக் வந்து பிளேஸை காட்டிட்டு வெம்மிக் போயிடுவார். இங்கே வந்து கொஞ்சம் பேர் தங்குவாங்க, அவங்க கூட வந்து நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கே இருக்கவங்க தான் உனக்கு ஜென்டில்மேன் ஆகிறக்கான டீச் பண்ண ஆளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இவன் உள்ளே போய் நிற்கும் போது ஒரு பர்சன் வருவார். அந்த பர்சன் வந்துட்டு ஒரு நல்ல ஜென்டில்மேன் லுக்கில் இருப்பார். அவரை பார்த்தோன்னே பிப் வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். அவங்களும் வந்துட்டு போர்டர்ஸ், தட் மீன்ஸ் அந்த ரூமில் வந்து எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவரோட பெயர் வந்து ஹெர்பர்ட். அப்போ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது இது ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்க பேசும்போது டக்குன்னு நீ தானே அந்த யங் ஜென்டில்மேன், அதாவது மிஸ் ஹாவிசமோட வீட்டில் வந்து நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பிப் கேட்பான். ஆமாம், நீ தானே அந்த இன்னொரு பாய், பிப் தானே நீ அப்படின்னு சொல்லி 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. ஆமாம், நம்ம தானே அங்கே ஃபைட் பண்ணோம், அப்போ கூட நீ என் மூக்கை உடச்சிட்டல அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் ஒரு ஜாலியாக பேசுவாங்க. பட் 2 பேர்த்துக்குள்ளேயுமே அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஜாலியாக பேசுவாங்க. ஜாலியாக பேசிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது தான் வந்துட்டு நம்ம மிஸ் ஹாவிசமோட ஃபேமிலியை பற்றி இவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த யங் ஜென்டில்மேன், தட் இஸ் ஹெர்பர்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹெர்பர்ட்டுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. ஹெர்பர்ட்டோட அப்பா பேர் என்னன்னா மேத்யூ அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஹெர்பர்ட் பாக்கெட், மேத்யூ பாக்கெட் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் ஃபேமிலி. நம்ம பிப் எப்படி ஒரு பிரிப் ஃபேமிலியோ அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் ஃபேமிலியோ. அப்போ வந்து ஹெர்பர்ட் வந்து டின்னர் டைமில் அவங்க மிஸ் ஹாவிசம்மை பற்றி பேச ஆரம்பிப்பான். மிஸ் ஹாவிசம் வந்துட்டு ஒரு ரிச்சான லேடி, அவங்க வந்துட்டு ஒரு வெட்டிங் கவுன் எப்போதுமே போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களோட அடாப்டட் சைல்டு தான் வந்து எஸ்டெல்லா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் நம்ம பிப்புக்கு வந்து தெரிய வரும். அதாவது ஹெர்பர்ட் சொல்லிட்டு இருப்பான். அவங்க வந்து எப்போதுமே அந்த சர்வீஸ் ஹவுஸ்லேயே தான் இருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு சன்லைட் கூட வராது. இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து ஒரு வெட்டிங் டே வச்சுருப்பாங்க. அவங்களோட வெட்டிங் டே அந்த டைமில் ஒரு பர்சன் இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான். அவன் பேர் தான் காம்பிசன். அவன் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பான். அந்த லவ் பண்ணதை பார்த்து எங்கள் அப்பா மேத்யூ பாக்கெட் வந்து அவனை திட்டியிருப்பார். நீ வந்துட்டு இந்த மாதிரி அந்த பையனை லவ் பண்ணுற, பட் அந்த பையன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, அவனை கண்டிப்பாக ஏமாற்றிடுவான். தட் மீன்ஸ் ஜில்டட்னா ஏமாத்துறது, ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு ஏமாற்றிட்டு போகிறது, தட் இஸ் லவ் ஃபெயிலியருக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து உன்னை ஜில்ட் பண்ணிடுவான், நீ வந்து அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் ஹாவிசம்மை வார்ன் பண்ணியிருப்பார் மேத்யூ. அது வந்து மிஸ் ஹாவிசம் பிடிக்காமல் திட்டி வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. மேத்யூவுக்கு ஸ்பெல்லிங் வந்து METTHEW. மிஸ் ஹாவிசம் வந்து இதை மேத்யூ சொல்கிறத பிடிக்காம உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீ வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்திடுவாங்க. அப்புறம் தான் மேத்யூவும் வந்து மிஸ் ஹாவிசமை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டாரு. பிகாஸ் இவன் வந்து நம்ம சொல்கிறத எதுவும் கேட்கல, கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் போயிருப்பார். மிஸ் ஹாவிசமுக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரியே அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு காம்பிசன் வந்து ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, காணாமல் போயிருப்பான். அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வேற ஒரு டீமோடு வந்து இவன் ஜாயின் பண்ணி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனை தப்பாக வந்து மீன் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒரு தீவிரவாதி அந்த மாதிரி வந்து எழுதி அனுப்பியிருப்பாங்க. ஸோ மிஸ் ஹாவிசமுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி இனிமே இந்த வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இனி இந்த இடத்துல எந்த ஒரு சன்லைட்டுமே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதனால இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களே வந்து உள்ளே அடைச்சி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து எஸ்டலாவை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதில் தான் வந்து நம்ம மிஸ் ஹாவிசமோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிப்புக்கு வந்து தெரிய வரும். அதாவது சாரா பாக்கெட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு க்ரூவலான லேடி. இவங்களும் வந்துட்டு நம்ம மிஸ் ஹாவிசமில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆளாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜார்ஜானா வந்து மேத்யூவோட கசின். மேத்யூ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேத்யூ வந்துட்டு மிஸ் ஹாவிசனோட கசின்னு. மேத்யூ அப்படிங்கிறவர் மிஸ் ஹாவிசமோட கசின். அண்ட் தென் ஜார்ஜியானா அப்படிங்கிறவங்க மேத்யூவோட கசின். கெமிலா அப்படிங்கிறவங்க மேத்யூவோட சிஸ்டர். கசின் ரைமோண்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கெமிலாவுடைய ஹஸ்பண்ட். ஓகேவா, ஒன்றும் இல்லை, கெமிலா கசின் ரைமோண்ட் இவங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப். மேத்யூ மிஸ் ஹாவிசமோட கசின், ஜார்ஜானா மேத்யூவோட கசின், அண்ட் தென் சாரா பாக்கெட் அவங்க ஃபேமிலியில் சம்திங் ஒரு பார்ட். ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எதுக்காக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேத்யூ தவிர மற்றவங்கலாம் இதுக்காக இவங்க கூட அப்பப்போ போகிறாங்க, அந்த டேயில் அட்டாச் ஆகிட்டு வராங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹெர்பர்ட் சொல்லி இப்போ வந்து கேள்விப்படுறான். ஓ இதுதான் நடக்குதா, இதனால தான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி வரப்போகிற பசங்களெல்லாம் வந்து பார்த்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியும். பிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மிஸ் ஹாவிசம் வந்து சம்திங் வராங்க, ப்ளே பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஹார்ட் பிரேக் பண்ணி அனுப்புகிறாங்க, இது மட்டும்தான் தெரியுமே தவிர அவனுக்கு எதுவும் புரியல. ஹெர்பர்ட் தான் சொல்கிறான் அவங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னா, எஸ்டலாங்கிற ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணதுக்கு காரணம் ரொம்ப அழகாக இருப்பா, அவ்வளோ ப்ரிட்டியாக இருப்பா, அந்த பியூட்டிஃபுல் கேர்ளை வந்துட்டு வச்சு மற்ற மென்னை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த மென்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணும், அதுக்காக மட்டும்தான் வந்து எஸ்டலா வந்து வளர்த்துட்ருக்குறாங்க மிஸ் ஹாவிசம் அப்படிங்கிறத சொல்லுவான். மிஸ் ஹாவிசமுக்கும் எஸ்டலாவுக்கும் 2 பேத்துக்கும் சேம் எண்ணம் தான் இருக்கும், 2 பேத்துக்குமே ஹார்ட்டே இல்லை, மனசாட்சியே இல்லாதவங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவான். இதெல்லாம் பிப்புக்கு வந்துட்டு புரியும். பட் எஸ்டலா மேலே உள்ள லவ்னால அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான், இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவான், அவ்வளோதான். ஸோ இப்படியே வந்து இவன் லைஃப் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹெர்பர்ட் கூட மேத்யூ கூட அண்ட் தென் அவங்க ரூம்மேட்ஸை வந்து யாரெல்லாம்னு பார்த்தோன்னா, ஸ்டார் டாப், ட்ரம்மல், இவங்க 2 பேர் வந்து இவங்க ரூம்மேட்ஸ். ஓகேவா, மேத்யூ பாக்கெட், ஹெர்பர்ட் பாக்கெட், பிப்பு, ட்ரம்மல், ஸ்டார் டாப் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ரூமில் இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ட்ரம்மல் அப்படிங்கிற பர்சன் வந்து ரொம்ப ரிச்சான பர்சன் அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து அந்த ரிச்னஸ் வந்து காட்டி என்ன பண்ணிடுவான்னா, சின்னதுலேருந்து எல்லாத்தோடைய வார்த்தையும் சம்பாதிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லாத்தோட வாயிலையும் விழுந்துட்டான். ட்ரம்மல் அப்படிங்கிறவனை வந்து யாருனாலும் சரி பார்த்தா பிடிக்கவே பிடிக்காத, வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கிறான் அப்படிங்கிறக்காக ஓவரா சீன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ ட்ரம்மல் வந்து யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டராக இருக்கிறான். ரிமைனிங் எல்லாருமே வந்து நார்மலாக போகுது. அண்ட் தென் இவங்க வந்துட்டு மேத்யூ பாக்கெட், ஹெர்பர்ட் பாக்கெட்டில் வந்து ரொம்ப பணக்காரங்க, ஓரளவு வந்து ஜென்டில்மேன் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்ல லேவிஷ்னஸ் ஐ மீன் நல்லா வந்து அவங்க லைஃப்பை வந்து நல்லா ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிறைய அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணி, நிறைய ட்ரிங்க்ஸ்க்கு அதே மாதிரி பார்ட்டிஸ்க்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணி பயங்கரமாக செலவு பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம பிப்பும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணுறான். அதே மாதிரி நம்ம மேத்யூ பாக்கெட் வந்துட்டு பிப்புக்கும் ஹெர்பர்ட்க்கும் ஜென்டில்மேனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஜென்டில்மேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஜென்டில் கேரக்டர், தட் மீன்ஸ் அந்த ஒரு ரிச்னஸ்ஸாக இருக்கக்கூடிய கேரக்டர், ரிச் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜென்டில்மேன் கேரக்டர் அப்படிங்கிறோம். அந்த இதெல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. இதுவும் சைட் பை சைட் போய்கிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜாகஸ் வந்துட்டு ஒரு டின்னருக்காக கூப்பிட்ருப்பாரு. இதில் வந்து நிறைய இடத்துல அங்கே டின்னர் போகிறாங்க, அங்கே டின்னர் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் வரும். பட் மெயினானது வந்து இந்த டின்னர் நமக்கு. ஸோ ஜாகஸ் வந்து எதுக்காக டின்னர் கூப்பிட்ருப்பாருன்னா, நார்மலாக எல்லாருமே ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு டின்னர் வச்சுருப்பாரு. அந்த இடத்துல வந்து நம்ம பிப்பு, ஹெர்பர்ட் இவங்க எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு ஹோஸ்ட் மீன்ஸ் அந்த சாப்பாடில் பரிமாறுறது, பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இருக்குல்ல, வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அவங்க. ஸோ ஜாகர்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு சொல்லுவாங்க, அங்கே டைக்ரஸ் அப்படிங்கிற ஒரு லேடி இருப்பாங்க, டைக்ரஸ் நல்லா பார்த்துக்கோங்க, டைக்ரஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு சொல்லுவாங்க. டைக்ரஸ் தான் வந்து நம்ம ஜாகர்ஸ் வீட்டில் ஒரு சர்வெண்ட் கேர்ள், உமனு, அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக டைக்ரஸை சொல்கிறாங்க அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் டைக்ரஸை பற்றி சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்ட் வந்து சொல்லுவான், டைக்ரஸ் வந்து எப்படிப்பட்ட லேடி அப்படின்னா, அவள் வந்து ஒரு உமனை வந்துட்டு தூக்கு போட்டு கொன்னுட்டா. தட் மீன்ஸ் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டா. கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவளுடைய ஓன் சைல்டை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெறியோட துடிச்சு கொன்னா
அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவான், அதாவது அந்த ஹோஸ்ட்டு. அதை சொல்லி முடிச்சுட்டு அதை அவங்க வந்துட்டு பண்ணது எல்லாமே ஒரு நியாயமானது, அவங்க வந்து ஏதோ ஒரு சப்ரஸ்டில் இருந்தனால வந்து நியாயமாக தான் பண்ணியிருக்காங்க சொல்லி நம்ம ஜாகஸ் அவங்கள அவங்க வந்து போலீஸ்கிட்ட இருந்து இவர் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜாகஸ் பற்றியும் சொல்லுவான். டைக்ரஸ் அங்கே இருக்கிறது சர்வெண்ட்டாக இருக்கிறது அவங்க கேரக்டர் எல்லாமே சொல்லி ஹோஸ்ட் வந்து சொல்லுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக அந்த லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க ஜென்டில்மேன் கேரக்டர்ஸ்க்கான டெவலப் பண்ணியிருக்காங்க, அப்படியே போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிட்டி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. நம்ம பிட்டி யாரு, நம்ம பிப்போட ஃப்ரெண்டு, அங்கேயா மார்ஷஸ்ல இருந்தவங்க. ஸோ பிட்டி கிட்ட இருந்து வந்து ஒரு லெட்டர் வருது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜோ வந்து உன்னை தேடி வந்திருக்காரு, மிஸ்டர் ஜோ, அவர் வந்து நீ ரிசீவ் பண்ணிக்கோ. அவர் உன்னை பார்க்கறக்காக வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து நைட்டு பகலுமா அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் உன்னை பற்றி தான், நீ எப்படி இருக்க, நீ அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பார், நீ அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிட்டி வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க. அப்போது இவனும் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்துக்கும்போது, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது மிஸ்டர் ஜோ வந்து அங்கே வருவார். வரும்போது நம்ம பிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி இருப்பாங்க. போய் ஜென்டில்மேனாக மாறுறேங்கிற பேரில் அவன் கேரக்டர் ஃபுல்லாக மாறி இருக்கும். லேவிஷ்னஸான லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். அதனால வந்து அவனோட ஃபுல் அப்பியரன்ஸ் கேரக்டர் எல்லாமே மாறி இருக்கும். அப்போ மிஸ்டர் ஜோ போகும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மிஸ்டர் ஜோவும் இவனும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்ஷஸில் இருக்கும்போது, பட் இங்கே போனோன்னே அவனை பிடிக்கவே பிடிக்காது. இவன் எதுக்குடா இங்கே வரான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு நினைப்பான். இருந்தாலும் வரவனை வந்துட்டு உள்ளே இன்வைட் பண்ணுவான். இன்வைட் பண்ணோன்னே அவன் மிஸ்டர் ஜோ வந்துட்டு கொஞ்சம் இல்லிட்ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம பிப்பை பார்த்துட்டு, நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, இவ்வளோ நல்லா பெரிய பையனாக வளர்ந்துட்ட, பரவாயில்லையே, நான் இப்படி கூட நினச்சி பார்க்கல, நல்லா ஜென்டில்மேன் ஆகிட்ட, சூப்பராக இருக்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹர்பர்ட் கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பார். அப்போ 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹர்பர்ட் முன்னாடியே வந்துட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிடுவான் மிஸ்டர் ஜோவை. நீ என்ன சரியான இல்லிட்ரேட், நீ வந்து இப்படி வந்து ஒரு எப்படி பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு மேனஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி விட்ருவான். இப்போ மிஸ்டர் ஜோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம கூட வளர்ந்த பையன், நம்ம வந்து பார்த்து வளர்த்த பையன் இப்படி நம்மளை பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் என்ன பண்ணிடுவான்னா, நான் இங்கே வந்ததுக்கான விஷயம் என்னவோ அதை நான் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்குவான். அப்போ தான் சொல்லுவான், மிஸ் ஹாவிசன் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, அவங்க வந்து உன்னை ஒரு டைம் பார்த்துட்டு போக சொன்னாங்க, அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா மிஸ் ஹாவிசன் வர சொன்னாங்களா, நான் வரேன், கண்டிப்பாக வரேன், நீ டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கிட்ட கேட்பான். உடனே ஜோ வந்து ஆல்ரெடி இன்சல்ட் ஆனனால, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, நீ வந்துட்டு இங்கே ஒரு முகம், லண்டனில் ஒரு முகம், நீ மார்ஷஸில் ஒரு முகமாக இருக்க, அந்த 2 முகம் இருக்க ஆள் எனக்கு வேண்டாம். நீ மார்ஷஸில் என் கூட எப்படி பழையபடி இருந்தியோ அதே மாதிரி நீ என் கூட இருந்தால் போதும். அப்படி ஒருவேளை நீ என்னை நினச்சனா மட்டும் நீ இங்கே வா, இல்லைன்னா நீ வராத. தட் மீன்ஸ் ஃபோர்ஜுக்கு வா, நீ ஃபோர்ஜுக்கு வா, நம்ம எப்போதும் போல் நம்ம ஃபயர் பிளேஸில் உட்காந்து நம்ம பேசலாம். அப்படி நினச்சானா வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து மிஸ்டர் ஜோவும் சொல்லிட்டு கிளம்பிடுவார். பிப்புக்கும் மனசு ஒரு மாதிரி உறுத்தும், பட் அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டான். பிகாஸ் அவன் தான் பணக்காரன் ஆகிட்டானே. இப்போ அந்த ஜென்டில்மேன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, பெனிஃபேக்டர் கொடுக்குறான், அவன் செலவு பண்ணுறான், அவ்வளோதான். ஸோ அவனை வாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுட்டு அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறான். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ அந்த விஷ் கேட்ட உடனே ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது.